ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு டம்ளரில் பச்சைப்பயிரும் உளுந்தும் கொஞ்சோண்டு வெந்தயமும் நம்ம எடுத்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம். எடுத்த பச்சைப்பயிரை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு அதில் வந்து பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம். இதோட நைட்டு ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்த உளுந்தையும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். உளுந்த மாவையும் பச்சைப்பயிறு மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து 20 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பச்சைப்பயிறு மாவை இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றி எடுத்துக்க போகிறோம். ஊற்றி எடுத்துட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெயும் சேர்த்துக்க போகிறோம். இந்த பச்சைப்பயிறு தோசை அப்படின்றது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இந்த மாதிரி தோசை வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி அதோட தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். பச்சைப்பயிறு தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.